நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் தொழிற்சாலைகள், தொழில் நிறுவனங்கள் அதிக அளவில் உள்ளன. இதனால் அந்த மாவட்டங்களுக்கு மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இளைஞர்கள் வேலைக்காக வருகின்றனர். அனைத்து மாவட்டங்களிலும் ஐடிஐ மையங்கள் உட்பட தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் உள்ளன. எனவே அந்நிறுவனங்கள் வாயிலாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் செயல்படும் தொழில் நிறுவனங்களுடன் இணைந்து உள்ளூரில் உள்ள இளைஞர்களுக்கு தொழில்துறை சார்ந்த திறனை கற்றுத்தந்து வேலைவாய்ப்பை உருவாக்க அரசு முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து தொழில்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது: அனைத்து மாவட்டங்களிலும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த தொழிற்சாலைகள், தொழில் மற்றும் வணிக நிறுவனங்கள் உள்ளன. அவை பொருட்கள் உற்பத்தி, சேவைக்கு திறன்மிக்க பணியாளர்களை விரும்புகின்றன. எனவே மாவட்டத்தில் உள்ள தொழில் நிறுவனங்களுடன் இணைந்து வேலைவாய்ப்பு கிடைக்க உதவப்படும். இந்த பணிகளை சிப்காட் நிறுவனம் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள், தொழில்துறையினருடன் இணைந்து செயல்படுத்த உள்ளது. இதனால் இளைஞர்கள் தங்கள் ஊரில் உள்ள நிறுவனங்கள், ஆலைகளிலேயே வேலைவாய்ப்பை எளிதில் பெற முடியும். இதனால் பிற நகரங்களுக்கு வேலைக்காக செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படாது. உள்ளூர் பொருளாதாரமும் மேம்படும். இதற்கான பணிகளை வரும் ஆகஸ்டுக்குள் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது என்று கூறினார். பருவமழை குறைந்தால் பணவீக்கம் அதிகரிக்கும். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் தொடங்கி செப்டம்பர் வரை 4 மாதங்கள் தென்மேற்கு பருவமழை காலம். எல்னினோ வானிலை மாற்றத்தால் இந்த நிலை ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பயிர் விளைச்சல், உணவுப் பொருட்களின் விலை மற்றும் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்படுமோ என்ற அச்சம் எழுந்துள்ளது. இந்தியாவின் ஒட்டுமொத்த மழை அளவில் 70% தென்மேற்கு பருவமழையை சார்ந்துள்ளது. நாட்டின் பாதி விவசாய நிலங்களுக்கு பாசன வசதி இல்லாத நிலையில் குறைந்த மழை பொழிவால் கிராமப்புற மக்களின் வருமானம் சரியும். இதனால் வீட்டு வாகனங்கள் முதல் வீட்டு உபயோகப் பொருட்கள் வரையிலான நுகர்வோர் விற்பனை மந்தமடையும். குறிப்பாக ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் மழை குறையும் போது உணவு பணவீக்கம் அதிகரித்து ஒட்டுமொத்த பணவீக்கம் 5.50% நெருங்கக்கூடும் என பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர்.